பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். பொதுவாக நம்முடைய எதிர்பார்ப்பு அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்று நாம் வாஞ்சையாய் இருக்கிறோம். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்று வாஞ்சிப்பதை விட ஒரு அற்புதம் உண்டாக வேண்டும் என்ற அவாவே நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக எழும்புகிறது. இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் இன்றைக்கு அப்படி அற்புதங்கள் அதிகமாக நடக்கவில்லையே என்ற வருத்தமும் இருக்கின்றன. அற்புதங்கள் நடக்கின்றன என்ற விளம்பரங்களும் இருக்கின்றன. அற்புதங்களே இல்லை என்ற விசனமும் இருக்கிறது. விளம்பரத்துக்கும் விசனத்துக்கும் மத்தியிலே நாம் இதை குறித்து யோசிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் மத்தியில் இப்படி ஒரு வாக்கியம் அமைகிறது. எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன, அதை வாசியுங்கள். எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் இங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு. ஆம், இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார். எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, செங்கடல் பிளந்தது, யோர்தான் வற்றி போனது, இப்படியெல்லாம் நிறைய சொல்லுகிறார்கள். ஒன்று கூட இப்போது நடக்கவில்லையே. மாறாக கஷ்டமும் நஷ்டமும் வேதனையும் சங்கடமும் சஞ்சலமும் பாரமும் துக்கமும் இடுக்கண்களும் இன்னல்களுமாக எங்கள் வாழ்க்கை அமைந்து விடுகிறதே. இதை அற்புதமான ஒரு வாழ்க்கை என்று சொல்ல முடியுமா? எல்லாமே நெருக்கமும் கண்ணீரும் பாரமாய் இருக்கும் பொழுது அற்புதங்கள் எல்லாம் வெறும் கற்பனைகளாய் போய்விட்டனவே. இனி அற்புதம் நடக்குமா? அற்புதம் என்பது கடந்த காலத்தின் செய்தியா? இன்றைக்கு அற்புதமே நடக்காதா? இவ்விதமாக பல கேள்விகளும் உள்ளத்தில் எழுகின்றன. அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு நாள் காணுகிற காட்சியை அற்புதம்தான். ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையின் நிகழ்வுகள் நமக்கு சாதாரணமாக தெரிகின்றன. ஆனால் உண்மையில் அது சாதாரண நிகழ்வுகள் அல்ல. பெரும்பாலான காரியங்கள் அற்புதங்களாகவே இருக்கின்றன. உதாரணத்துக்கு ஒன்று, கிங் ஜேம்ஸ் வெர்சன், த யங்கிஸ்ட் பைபிள் contains 7,83,137 words. கிங் ஜேம்ஸ் வெர்சனில் 7,83,137 வார்த்தைகள் இருக்கின்றன. இப்படி ஒரு வேத புத்தகத்தில் இத்தனை வார்த்தைகள். கிங் ஜேம்ஸ் வெர்சனில் 4000 வேத புத்தகங்களை எடுத்து மொத்த வார்த்தைகளை நாம் எடுத்தால் எவ்வளவு வார்த்தைகள் இருக்கும்? ஒரு வேத புத்தகத்திலே 7,83,137. 4000 வேத புத்தகத்தில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? கணக்கு போட்டு சொல்ல முடியுமா? இத்தனை எழுத்துக்களும் எதில் இருக்கின்றன? நம்முடைய ஜெனட்டிக் கோடில் இருக்கிறது. இதை உண்மையாகவே வார்த்தையாக ஒரு மனிதனை வார்த்தையாக மாற்ற வேண்டும் என்றால் 100 ஆண்டுகள் ஆகும். இது ஒரு அற்புதம் இல்லையா? நம்முடைய படைப்பே ஒரு அற்புதம். நம்முடைய கண்கள் அற்புதம். நம்முடைய இருதயம் ஒரு அற்புதம். நம்முடைய ஒவ்வொரு அமைப்பும் தேவனாலே உண்டாக்கப்பட்ட ஒரு அற்புதம். யாருக்கு? கூர்ந்து கவனிக்கிறவர்களுக்கு. கவனிக்காதவர்களுக்கு அது சாதாரண நிகழ்வு. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களுக்கு நான் அற்புதங்களை குறித்து பேச வரவில்லை, அற்புதத்தின் நோக்கத்தை குறித்து பேச வந்தேன்.
நான் சிறு பிள்ளைக்கு சொல்வது போல ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தார்கள். கல்யாணம் முடிந்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. 3வது நாள் திருமணமான கணவனும் மனைவியும், புது பெண்ணும் புது மாப்பிள்ளையும் அப்படியே தெருவில் போகிறார்கள். ஒரு பூங்காவில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையின் ஆரம்ப நாட்கள், மிக மகிழ்ச்சியான வேளை. அப்போது ஒருவன் ஓடோடி வருகிறான். வந்து மாப்பிள்ளை எடுத்து சொல்லுகிறான், அங்கே வீட்டிலே ஒரே குழப்பமாக இருக்கிறது. என்ன குழப்பம்? திராட்சை ரசம் இல்லை. திராட்சை ரசம் இல்லையா? 7 நாட்களுக்கு விருந்து ஒழுங்குபடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 3வது நாள் தான். இன்னும் 4 நாள் விருந்து நடைபெற வேண்டியது இருக்கிறது. அதற்குள்ளாக திராட்சை ரசம் இல்லையா? ஆம், 7 நாட்கள் விருந்து நடக்கும். திருமணத்துக்கு பிறகு 7 நாள் விருந்து. இது 3வது நாள். 3வது நாளே பிரச்சனை, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று. இப்பொழுது மகிழ்ச்சியோடு நின்றிருந்த அந்த புது மணமகனுடைய முகம் வாடி போகிறது. எப்படி சமுதாயத்தை சந்திப்பது? ஊர் ஜனங்கள் என்ன சொல்வார்கள்? விருந்துக்கு அழைத்தான், விருந்து கொடுக்க முடியவில்லை, எதற்கு இவனெல்லாம் இப்படி விருந்து வைக்கிறான் என்று சொல்வார்களே. தன்னுடைய அவமானத்தை அவன் எதிர்நோக்கி இருக்கிறான். அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. இல்லை என்று சொல்ல பல பேர் உண்டு. ஐயோ என்று பரிதபிக்க சில பேர் உண்டு. வேண்டும் வேண்டும், இப்படித்தான் உனக்கு நடக்க வேண்டும் என்று அதற்கு பழி சொல்கிறவர்களும் உண்டு. ஆனால் இவருடைய பிரச்சனையை தீர்க்க ஒரே ஒருவர் தான் உண்டு. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அந்த திருமண வீட்டில் இருக்கிறார், திருமணக்கு வந்திருக்கிறார். ஆனால் பிரச்சனையை அவர் தீர்ப்பார் என்று ஒருவருக்கும் தெரியாது. பிரச்சனை தெரியும். இந்த பிரச்சனையை தீர்க்க வல்லவர் இங்கு இருக்கிறார். ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர் ஒருவர் இருக்கிறார். ஆனால் அது யாருக்குமே தெரியவில்லை. அருமையானவர்களே, இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அங்கே இருப்பதனால தான் அற்புதம் நடக்கப் போகிறது. நாம் எல்லாரும் அற்புதத்தை விரும்புகிறோம். ஆண்டவரே, எனக்கு நல்ல சுகத்தை தாரும். அப்படியானால் எந்த காரியம் நடக்க வேண்டும்? நாம் வியாதிப்பட வேண்டும். லாசரை போல எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் நம்ம சாக வேண்டும். ஆகவே அற்புதம் நடப்பதற்கு முன்பு பிரச்சனையை சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? குறைவு என்று ஒன்று இருந்தால்தான் நிறைவு என்ற அற்புதம் வரும். மரணம் என்ற பிரச்சனை வந்தால்தான் உயிர்த்தெழுதல் என்ற அற்புதம் நடக்கும். அற்புதத்தை நாம் வேண்டி நிற்கும் பொழுது பிரச்சனையை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆம் பிரியமானவர்களே, ஆகவே அற்புதத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அற்புதம் ஏன் நடக்கின்றன? குறைவு என்று ஒன்று இருக்குமானால் கர்த்தர் அற்புதத்தினாலே நிறைவை கொண்டு வருகிறார். மரணம் என்று ஒன்று இருக்குமானால் கர்த்தர் அற்புதத்தினாலே எதை கொண்டு வருகிறார்? உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிறார். உயிர்த்தெழுதலை வாஞ்சிக்கிறோம், நிறைவை வாஞ்சிக்கிறோம். இவளை சந்திப்பதற்கு முன்பு நாம் எதை சந்திக்க வேண்டும்? சொல்லுங்கள், எதை சந்திக்க வேண்டும்? குறைவை சந்திக்க வேண்டும். 2வது அற்புதத்தை சந்திக்க வேண்டும்னா எதை சந்திக்க வேண்டும்? மரணத்தை சந்திக்க வேண்டும். ஆகவே ஒன்றுக்கு ஆயத்தம் இல்லாவிட்டால் இன்னொன்றை எதிர்பார்ப்பது எப்படி? ஆகவே என் அருமையான சபையே, கர்த்தர் நம் வீட்டிலே அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நம் வீட்டில் எது ஏற்பட வேண்டும்? பிரச்சனைகள் ஏற்பட வேண்டும். பிரச்சனைகள் இல்லாமல் அற்புதம் வராது. ஆகையினால் பிரச்சனைகளுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? எத்தனை பேர் எங்கள் வீட்டில் பிரச்சனைகள் வரட்டும் என்று சொல்வோம்? பிரச்சனைகளுக்கு வழி இல்லாவிட்டால் எதற்கும் வழி இல்லை, அற்புதங்களுக்கும் வழி இல்லை. ஆகவே அற்புதங்கள் தன்னில் தானே நடந்து விடாது. அற்புதங்கள் எல்லாம் பிரச்சனைகளுக்கு பதிலாக வருகின்றன. பிரச்சனைகளுக்கு முடிவாகவே அற்புதங்கள் வருகின்றன.
இதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம் அருமையானவர்களே. இப்போது இந்த பிரச்சனை இருக்கிறது, அங்கு திராட்சை ரசம் இல்லை. இது ஒரு கடுமையான பிரச்சனை. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை மரியாள் சந்தித்து இந்த பிரச்சனையை சொல்லுகிறார்கள். இயேசுவை அங்கு உள்ள பெரும்பாலான மக்கள் யாராக பார்க்கிறார்கள்? விருந்தாளியாக பார்க்கிறார்கள். சிலர் அந்நியராக பார்க்கிறார்கள். பக்கத்து ஊருக்காரர், பக்கத்து ஒரு தச்சன், இவ்வளவுதான் சில பேர் பார்த்தது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாலிப மகனாக பார்க்கவில்லை. ஒரு காலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையை மரியாள் நினைவு கூர்ந்திருக்க வேண்டும். உன்னிடத்தில் பிறப்பது தேவகுமாரன் எனப்படும். தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து இந்த பிரச்சனைக்கு அருகே நிற்கிற மரியாள் தன்னுடைய மகன் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்பதை தன்னுடைய மனக்கண்களினாலே கண்டார்கள். நல்ல ஞானம் உள்ள கண்கள். இந்த பிரச்சனையை தீர்ப்பது என் மகன் அல்ல, இந்த பிரச்சனையை தீர்ப்பது இந்த வாலிபன் அல்ல, இயேசுங்கிற வாலிபர் அல்ல, என்னுடைய மகனாகிய இயேசு அல்ல, இந்த பிரச்சனையை தீர்க்க வல்லவர் தேவகுமாரர். அந்த வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகவே அந்த பிரச்சனையை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்தார். அருமையானவர்களே, நம்முடைய கண்களும் பிரகாசமாக இருக்க வேண்டும். பிரச்சனையை குறித்து பயந்து விடக்கூடாது. உங்கள் எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாமலேயே தொடர்ந்து இருக்கிறீர்கள். எத்தனையோ பேருக்கு பிள்ளை இல்லை. சில பேருக்கு திருமணமாகவில்லை. சில பேருக்கு வியாதி சுகமாகவில்லை. பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனையின் அருகிலே இந்த பிரச்சனையை தீர்க்க வல்லவரை உங்களாலே காண முடிகிறதா? திராட்சரசம் இல்லை என்பதை எல்லாரும் கண்டார்கள். எல்லாருக்குமே தெரியும் அங்கு உள்ளவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று. விருந்தாளியாய் உட்கார்ந்த பெரும்பான்மை மக்களுக்கு தெரியாவிட்டாலும் அங்கு இருக்கிற முக்கியமானவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒருவருக்கும் தெரியாது இந்த பிரச்சனைக்கு பதிலாக விடையாக வருகிற ஒருவர் அங்கு இருக்கிறார் என்று. அருமையானவர்களே, உங்கள் கண்களினாலே இயேசு இந்த பிரச்சனையை தீர்க்க வல்லவர் என்பதை உங்களாலே காண முடிகிறதா? வியாதியை பார்க்கிறீர்கள். என் சரீரத்தில் வியாதியோடு தான் நான் இருக்கிறேன். என்னை கர்த்தர் சுகமாக்காவிட்டால் நான் தொடர்ந்து வியாதியோடு தான் இருப்பேன். ஆனால் இந்த வியாதியை தீர்க்க வல்லவராகிய என் இயேசு இருக்கிறார் என்பதை என் கண்கள் காண்கின்றனவா? என் பிரச்சனைக்கு பதிலாக இயேசு இருக்கிறார் என்பதை வேதத்தில் படித்தேன், சொல்ல கேட்டேன். என்னுடைய விசுவாசத்தை நான் காண்கிறேனா? இயேசுவை எத்தனை பேர் பரிகாரியாய் காண்கிறீர்கள்? இயேசுவை எத்தனை பேர் விடுதலையாக்கிறவனாய் காண்கிறீர்கள்? கேள்விப்பட்டிருக்கிறோம். இயேசு சுகமாக்குவார், இயேசு விடுதலையாக்குவார், இயேசு அற்புதங்களை செய்வார். இதெல்லாம் கேள்வி. நம்முடைய மனதில் உண்மையான ஒரு அறிவு இருக்கிறதா? என் பிரச்சனையை இவர் தீர்ப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறதா? அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் அற்புதங்களுக்கு ஆயத்தமாகிற நீங்கள் முதலாவது இந்த விசுவாச அறிவுக்குள்ளே வர வேண்டும். என் பிரச்சனையை என் இயேசு தீர்க்க வல்லவர், அவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நான் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். ஒரு இடத்துல நிறைய பேர் பிளாட்ஃபாரத்தில் நடந்து போய் கொண்டே இருந்தார்கள். அப்போது ஒரு பரீட்சை. பிளாட்ஃபாரத்தில் நடந்து போகிறவர்கள் எத்தனை பேர் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணுங்கள் என்று. கருப்பு பேண்ட்டும் வெள்ளை சட்டை அணிந்தவர்கள் எத்தனை பேர் போகிறார்கள் என்பதை பார்த்து கணக்கெடுக்க வேண்டும். எல்லாரும் கணக்கெடுத்தார்கள்.
30 பேர் 35 பேர் என்று ஆளுக்கு ஒரு கணக்கை சொன்னார்கள். அப்போது அந்த பரீட்சையை வைத்தவர் கேட்டார், இத்தனை பேர் போனார்களே, அதன் மத்தியிலே ஒரு கொரில்லாவும் போனதே, அதை கவனித்தீர்களா? கொரில்லாவா? நாங்கள் கவனிக்கவே இல்லை என்றார். எல்லாரும் தங்கள் கவனத்தை எது மீது தான் வைத்திருந்தார்கள்? அந்த பேண்ட் ஷர்ட்டுடைய கலரில் தான். எதை கவனிக்க தவறிவிட்டார்கள்? கொரில்லாவை. அதுபோல நாம் நிகழ்வுகளை கவனித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நிகழ்வுகளுக்கு மத்தியில் கர்த்தருடைய கரத்தை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். ஆகவே வாழ்க்கையில் சம்பவங்களை சம்பவங்களாகவே பார்க்கிறோம். இந்த நம்முடைய பிரயாணம், நம்முடைய பஸ், நம்முடைய கார் வளைந்து நெளிந்து போனதையெல்லாம் பார்த்தோம். எத்தனை முறை அந்த அன்பு கரம் ஆபத்தை விட்டு என்னை நீக்கி காத்து நடத்தியது என்பதை நம் கண்கள் காண்கின்றனவா? வீட்டிலே சாதாரணமாக நடக்கிற சம்பவங்களிலே எத்தனை சம்பவங்கள் மரண கண்ணிகளாக இருந்தன. என் கர்த்தர் என்னை காத்தார் என்பதை காணும்படியான பிரகாசமான கண்கள் இருக்கின்றனவா? ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை அற்புதமாக நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா! தேவனுடைய கரம் என்றைக்கும் அற்புதமாகவே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் கர்த்தர் என் நாடும் அற்புதம் செய்கிறவர் தான். ஒவ்வொரு நிகழ்வும் அற்புதம் தான். நான் வேலைக்கு போய் வீட்டுக்கு திரும்பி வருவது தேவனுடைய அற்புதம். என் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்து போய் வீட்டுக்கு திரும்பி வருவது அற்புதம். என் தேவனுடைய கரமே கூட இருந்து வழி நடத்துகிறது. ஆகவே ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் அற்புதமாகவே தான் நான் பார்க்க வேண்டும். அவ்விதமாக கர்த்தர்மை நடத்துகிறார். அருமையானவர்களே, இப்போது நாம் பார்ப்போம். வசனங்களை பார்க்கும்போது நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், உடனே ஒரு முடிவுக்கு வருகிறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அருமையான வார்த்தை. The boldest statement in the whole Bible. வேதத்திலேயே சொல்லப்பட்ட மிக தைரியமான ஒரு வார்த்தை இது. நான் செய்கிறதையும் நீங்கள் செய்வீர்கள், நான் செய்வதை விட பெரிய காரியங்களையும் செய்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உடனே நம்முடைய மனம் என்ன எண்ணுகிறது? 4 நாள் அடக்கம் பண்ணின லாசருவை கர்த்தர் எழுப்பினார். நான் 10 வருஷமாய் கல்லறை தோட்டத்தில் இருக்கிற ஒருவரை நான் எழுப்ப போகிறேன் என்ன கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் செய்வதையும் செய்வீர்கள். ஏன் அப்படி சிந்திக்கிறீர்கள்? ஆண்டவர் அப்படி சொன்னாரா? என்னுடைய அற்புதங்களை எல்லாம் நீங்கள் செய்வீர்கள், அதை விட பெரிய அற்புதம் செய்வேன் என்று இந்த வசனத்தை சொல்லுகிறாரா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்த கிரியைகளை செய்வேன். நான் செய்த கிரியைகளை செய்வீர்கள், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். சரி, அவர் செய்த கிரியையில் ஒன்று 12 பேருடைய பாதங்களை அவர் கழுவினார். நீங்கள் எத்தனை பேர் பாதங்களை கழுவுவீர்கள்? அவரை விட அவரை போல நீங்களும் பாதங்களை கழுவுவீர்களா? அவர் 12 பேருக்கு கழுவினார், நீங்கள் 120 பேருக்கு கழுவுவீர்களா? நான் செய்கிற கிரியைகளை செய்வார். சவுக்கெடுத்து அடித்து தேவாலயத்தில் உள்ள அக்கிரமத்தை எல்லாம் சுட்டி காட்டினார். அதுபோல நீங்கள் செய்வீர்களா? உபதேசங்கள் மாற்றி சொல்லப்படும் போது ஆத்திரமாய் எழுவீர்களா? சத்தியத்தை மறைத்து பேசுகிறவர்களுக்கு மத்தியில் எழும்பி நின்று வார்த்தை சவுக்கினாலே அடித்தது தவறு என்று சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு உண்டா? இயேசு கிறிஸ்து இவைகளை செய்தார், நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். ஆம் பிரியமானவர்களே, உடனே அற்புதத்துக்கு போய்விடாதீர்கள். ஆண்டவர் செய்த மற்ற கிரியைகளையும் யோசித்து பாருங்கள். நம்முடைய மனமானது எப்போதும் சூப்பர் நேச்சுரல் திங்ஸ்,
இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்யவே தூண்டுகிறது. அருமையானவர்களே, பிரியமான, இப்போது இந்த திருமண வீட்டில் கடுமையான பிரச்சனை. என்ன பிரச்சனை? திராட்சரசம் அவர்களுக்கு இல்லை. இப்போது பாருங்கள், அந்த பிரச்சனை என்ன? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அருமையானவர்களே, இயேசு அற்புதம் செய்வார் என்று யாருக்கும் தெரியாது. இவர் அற்புதத்தை செய்யக்கூடியவர் என்பதுங்கிற ஞானம் உள்ளது மரியாள் மாத்திரம்தான். நான் அப்படி யோசிக்கிறேன், வேதம் அப்படி சொல்லவில்லை. நான் யோசிக்கிறேன் தான், அந்த அம்மா ஏதோ தன் மகன் ஒரு வாலிபன் எங்கேயாவது வாங்கி கொண்டு வருவார் என்று சொல்லியிருக்க மாட்டார். அவர்களுக்கு ஒரு ஞானம் இருக்கிறது. இவர் ஒரு தேவகுமார் என்று முன்பு சொல்லியிருக்கிறார்கள். இப்போது கடுமையான பிரச்சனை இருக்கிறது. இவராலே செய்ய முடியும் என்று எண்ணினார்கள். அதற்கு அவர்கள் 3 வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். ஆங்கில வேதத்தின்படி பார்த்தால் 4 வார்த்தைகள். They have no wine. 4 words. தமிழில் எத்தனை வார்த்தை? 3. அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. இந்த 3 வார்த்தைகள் தான் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய தூண்டின. மரியாளுக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் 3 வார்த்தைகள். The challenging 3 words. இந்த 3 வார்த்தைகள் தான் தூண்டின இயேசு கிறிஸ்துவை அற்புதம் செய்யும்படி. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் ஆவலாய் உங்களை பார்த்திருக்கிறார்கள். தங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. நாம் பிள்ளைகளை சொல்லுகிறோம், நீ படிக்கவே மாட்டாய், உன் எதிர்காலம் நன்றாய் இராது, நீ ஊர் சுற்றத்தான் லாயக்கு. பக்கத்து விட்டு பையனை பார்வர்கள் வெட்கமாக இல்லை. இந்த வார்த்தைகள் அல்ல. அவர்கள் அற்புதமான வார்த்தையை எதிர்பார்க்கிறார்கள். என் மகனே, உன்னிடத்திருக்கிற திறமையின்படி நீ சமூக பணியாற்றக்கூடிய ஒரு பெரிய வல்லவனாக மாறுவாய். இந்த தேசத்தை ஆளக்கூடியவனாய் வரக்கூடிய சக்தி உனக்கு இருக்கிறது. என் பிள்ளையே, ஒரு நாள் நீ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராகி ஒரு நல்ல ஆட்சியை தருவாய் என்று நான் காண்கிறேன். சொல்லுகிறீர்களா? இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுக்கு எத்தனை உற்சாகம். அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. இந்த வார்த்தை தான் இயேசுவை சிந்திக்க வைத்தது. இந்த வார்த்தைகள் தான் இயேசுவை தூண்டின. ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று அவருக்குள்ளே ஒரு வாஞ்சையை எழுப்பியது இந்த 3 வார்த்தைகள். என் அருமையான சகோதரனே, சகோதரிய, உன் வார்த்தைகள் வல்லமை உள்ளது. உன் வார்த்தை ஆறுதல் தரக்கூடியது. ரைட் சகோதரர்கள், தாய் ராத்திரி படுத்திருக்கிறாள், வயிற்றிலே 2 பிள்ளைகள், ரைட் பிரதர்ஸ். கனவிலே காண்கிறாள் தன் பிள்ளைகள் வானத்திலே பறந்து தெரிவது போல. பிறந்த உடனே பிள்ளைகளுக்கு சொல்லுகிறாள், நீங்கள் பறந்து தெரிவீர்கள், நீங்கள் வானத்திலே பறக்கப் போகிறீர்கள். இந்த வார்த்தைகள் தான் விமானத்தை கண்டுபிடிக்க அந்த பிள்ளைகளை உந்தி தள்ளின. என் அருமையான சகோதரனே, மௌனமாகவே இருக்கிறாயோ வீட்டிலே? ஒரு விதத்திலே நல்லது, மௌனமாய் இரு. ஆனால் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்படுகிறதா? அது சபையிலே இப்போது உட்கார்ந்து இருக்கிறாயே, ஏன் வந்தோம் என்று அப்படியே வீட்டிலும் உட்கார்ந்து இருக்கிறாயா? ஒரு ஜீவனற்ற சபையாக நான் என் சபையை நான் பார்க்கிறேன். எந்த ஒரு அசைவும், எந்த வார்த்தைக்கும் அசைந்து கொடுக்கிற ஒரு சபையாக நான் காணவில்லை. என் சபையே, நீ சற்று விழித்திருக்க வேண்டும். கேட்கிற செய்திகள் எல்லாம் உன் இதயத்தை ஊடுருவி போக வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன்.
நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தரிசனத்தோடு சந்தித்த வார்த்தைகள் என்ன? நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள், தேவனது பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் என்ன தரிசனம் காண்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்த தரிசன வார்த்தைகளை உங்களுக்கு சொல்வீர்களானால் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் செய்து முடிப்பார். ஆகவே இது ஐ டோன்ட் டாக் அபவுட் த மென்டல் பிக்சர், அது அல்ல. உன் இருதயத்திலே ஜெபித்து நீ எடுத்த தரிசனம், உன் பிள்ளையை கொடுத்த கிறிஸ்துவுக்குள்ளான வாஞ்சை, அது நிறைவேறுவதற்கு ஒரே வழி உன் தரிசன வார்த்தைகளை சொல்லு. மரியாள் அங்கிருந்து வருகிறாள். ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தை 3 வார்த்தை. பிரச்சனை தான் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. நீர் ஏதாவது செய்யும் ஒன்று சொல்லவில்லை. இந்த 3 வார்த்தைகளை சொல்லி அவர் கடந்து போனார்கள். அருமையானவர்களே, இப்போது மரியாள் என்ன சொல்லவில்லை? மரியாள் இயேசுவிடத்தில் வந்து என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லவே இல்லை. என் அருமையான சபையை, உங்கள் பிரச்சனையை மாத்திரம் கர்த்தருக்கு சொல்லுங்கள். என் பிள்ளைக்கு சுகமில்லை, என் மகளுக்கு திருமணம் ஒழுங்கு நடைபெறவில்லை, எனக்கு பலவீனமாய் இருக்கிறது. பிரச்சனையை மாத்திரம் சொல்லுங்கள். நீர் இப்படி சுகமாக்க வேண்டும், இந்த நாடை சுகமாக்க வேண்டும், இந்த விளக்கங்கள் தேவையில்லை. ஆண்டவருக்கு வேண்டியது நம்முடைய பிரச்சனையை நாம் சொல்ல வேண்டும் என்பதுதான். மரியாள் நல்ல முன்மாதிரி. என்ன சொல்கிறார்கள்? அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. ஜெபத்திலே சொல்லுங்கள், எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, இவ்விதமாக எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் அவைகளை சொல்லுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்குள் நீர் எனக்கு உதவி செய்யும் என்று ஒரு அடையாளத்தை காட்டிடும். உடனே ஒரு பல்லவி, இயேசுவே இன்று காட்டிடுமே என்று. இல்லை பிரியமானவர்களே, அது அல்ல. Leave the matters in the hands of the Lord. God will take His own time. Definitely He will answer you. Wait upon Him. Don't be in a hurry. ஆத்திரப்படாதீர்கள், கர்த்தருடைய கரத்தில் விட்டு விடுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் செயலாற்றுவார். இன்றைக்கு பிரச்சனையோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, எவ்வளவோ நாட்கள் பதிலில்லாமல் இருக்கலாம். உனக்கு நான் இன்றைக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்கிறேன், நீ உன் பிரச்சனையை முழுவதுமாக தேவனுடைய கரத்தில் விட்டுவிட்டு நீர் எப்படியும் செய்யும் என்று சமாதானமாய் இரு. நிச்சயமாய் பதில் பெறுவாய். கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். நிச்சயமான பதிலை நீ பெற்றுக்கொள்வார். விசுவாசிக்கிறாயா? கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிச்சயமாக நீ பதிலளிக்கிறவராய் இருப்பதற்காக நன்றி நன்றி. அருமையானவர்களே, இப்போது பார்க்கிறோம் 4ஆம் வசனம் பிற்பகுதி. என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். பிரியமானவர்களே, திராட்சரசம் இல்லை. உடனே பதில் வருகிறது, இது என் வேலை அல்ல. நம்ம காதுல வேற மாதிரி விடும். எப்படி? இது என் வேலை அல்ல. நம் காதல் அப்படித்தான் விடும். ஆண்டவர் சொன்னது எது? இது என் வேலை அல்ல, டைம். ஆனால் நமக்கு எப்படி கேட்கும்? இது என் வேலை அல்ல, இது நான் செய்ய வேண்டாம். அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. என் வேலை அல்ல என்று நீ சொல்கிற எந்த பிரச்சனையும், எனக்கு திருமணமாகவில்லை உன் ஆண்டவர், அது என் வேலை அல்ல. எனக்கு வேலை கிடைக்கவில்லை, அது என் வேலை அல்ல. அப்படி சொல்வாரா? என் மகனை காத்திரு, திஸ் இஸ் நாட் த டைம்.
இது என் வேலை அல்ல. நீ வேலையை வாங்க வேண்டும் என்பது என்னுடைய வேலை இது அல்ல. என்ன சொல்லுகிறார்? கொஞ்சம் காத்திரு. எவ்வளவு நாள் காத்திருக்கிறேன், இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் காத்திரு. திராட்சரசம் இல்லாதபடி பாத்திரம் வெறுமையாகி கொண்டிருக்கிறது. பந்தியிலே பிரச்சனை இருக்கிறது. பந்தி விசாரிப்புக்காரன் ஆத்திரப்படுகிறான். ஜனங்களோ எழுந்து போக ஆயத்தமாக இருக்கிறார்கள் அடுத்த பந்திக்கு போவதற்கு. ஆனால் ஆண்டவர் காத்திரு. நமக்கு விளங்கவில்லை காத்திரு என்பது. ஆனால் காத்திருந்தால் தேவனுடைய அற்புத கரத்தை காண்போம். ஆத்திரம், எரிச்சல், இவைகள் தான் தேவனுடைய கரம் நம் வாழ்க்கையிலே செயல்படாமல் போய்விட்டன. இன்றைக்கு நான் வெகு நாட்கள் காத்திருந்து விட்டேன் என்று சொல்வீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் குறிக்கும் நாள் வரை காத்திரு, பதறி போகாதே. நீ காத்திருப்பாயானால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் நீ காண்பாய் என்று கர்த்தர் இந்த அற்புதத்தை குறித்து உனக்கு சொல்லுகிறார். அருமையானவர்களே, அந்த திருமண வீட்டில் ஜனங்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடினார்கள். மணமகனுக்கு உயிருக்கு ஆபத்து வந்து விட்டது. அவனை இப்போது காப்பாற்ற வேண்டும். திருமண வீட்டார் துடிக்கிறார்கள். எங்கு கொண்டு போவது? சற்று தாமதித்தாலும் அவன் உயிர் போய்விடுமே, எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே. இதோ இயேசு இருக்கிறார், அவனுக்கு சுகமில்லை. எந்த நிலைமை ஏற்பட்டதா? இப்படி ஒரு அவசரமான நிலைமையா? இல்லை. ஜீவன் தப்ப முடியாத எந்த நெருக்கடியும் இல்லை. மிக மிக சாதாரணமான சம்பவம். அந்த வீட்டிலே திராட்சை ரசம் இல்லை. ஜீவன் போகிற பிரச்சனை அல்ல, மானம் போகிற ஒரு பிரச்சனை. மிக கடுமையான பிரச்சனை அல்ல, மிக நெருக்கமான சூழ்நிலை அல்ல. ஆனால் அதையும் கர்த்தர் கவனிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, சிறிய காரியங்களை கவனிப்பார் நம்முடைய கர்த்தர். ஆமென். அருமையானவர்களே, நாம் எப்போதும் எண்ணுகிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதுதான் அற்புதம் என்று. பெரிய காரியங்கள் அல்ல, இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது பெரிய காரியம். அந்த அற்புதத்தை செய்வதற்குள்ள காரியம் அற்ப காரியம். ஆனால் என் தேவனுக்கு அற்பம் என்றும் அற்புதம் என்று எதுவுமே கிடையாது. சப்பாணியை நடை என்று தூக்கி எடுப்பதும் அந்த கரம்தான். தடுமாறி கீழே விழுந்த குழந்தையை தூக்கி எடுப்பதும் அந்த அன்பு கரம்தான். ரெண்டுமே தேவனுடைய அன்பு செயல்கள் தான். அது பெரிய காரியம், இது சிறிய காரியம் என்று எண்ணாதீர்கள். எந்த காரியத்தையும் செய்வதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளையே, கவலையோடு உட்கார்ந்திருக்கிறாய். உன் மகளிடமிருந்து ஒரு செய்தியும் வரவில்லை. உன் மகளிடமிருந்து நீண்ட நாட்களாக ஒரு கடிதமும் வரவில்லை, தொலைபேசியில் பேசவில்லை. இது உலகத்துக்கு அற்பமான காரியம். ஆனால் என் தேவனோ உன் கண்ணீரை கவனித்து தொடர்பற்று போன உன் குடும்ப உறவை சரியாக்க வல்லவருடையவராய் இருக்கிறார். உன் மகன் உன்னோடு பேசாதது உலகத்துக்கு ஒன்றுமில்லை. என் கர்த்தர் இதயத்துக்கு துக்கமாக இருக்கிறது. என் பிள்ளைகள் பேசவில்லையே, வீட்டிலே சமாதானம் குறைந்திருக்கிறதே, இதை கர்த்தர் பெரிய காரியமாக எடுக்கிறார். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவுகள் முறியும்போது ஊராருக்கு அது ஒன்றுமில்லை. ஆனால் உன்னை படைத்த ரட்சித்த தேவனுக்கு அது பெரிய காரியம். பிள்ளைகள் பேசவில்லையே, மனமுடைந்து போகிறார்களே என்பதில் தலையிடுகிறார். இந்த திருமண வீட்டில் திராட்சரசம் இல்லாதது கானான் ஊருக்கு பிரச்சனையே அல்ல, வந்தவர்களுக்கு பிரச்சனை அல்ல. என் கர்த்தருக்கு அது பெரிய பிரச்சனை. நம்முடைய சிறிய காரியத்தையும் கர்த்தர் பெரிதாக செய்ய வல்லவர். இப்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம்.
அங்கிருந்த வேலைக்காரர்களை பார்த்து ஆண்டவர், திராட்சை பழங்களை கொண்டு வந்து இந்த ஜாடியில் போடுங்கள். நீங்கள் அங்கும் இங்குமாக திராட்சை பழங்களை கொண்டு வந்து இந்த ஜாடியில் போடுங்கள். வேறு சிலர் அந்த திராட்சை பழங்களை பிழிந்து எடுக்க உங்கள் கரங்களை நீட்டுங்கள் சொன்னாரா? திராட்சை பழங்களை தேடவில்லை, அது விலையேற பெற்றது, அன்றைக்கு அது கிடைக்கக்கூடாதவைகள். அவர் என்ன சொல்லுகிறார்? 7ஆம் வசனம் வாசி. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். தண்ணீரை நிரப்ப சொன்னார். மிக சாதாரணமான ஒன்று. கிரேப் ஜூஸுக்கு எது தேவை? மிக முக்கியமானது எது தேவை? திராட்சை பழங்கள் தேவை. அருமையானவர்களே, உங்க வீட்டில் சாம்பார் வைக்கிறதுக்கு எது தேவை? பருப்பு தேவை. குறைந்து போனால் எது தேவை? தண்ணீர் தேவை. சரி, நான் அதை சொல்லவில்லை. அதுக்காக அற்பமான தண்ணீரை எடுத்து அங்கே கிடைப்பதிலே மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று தண்ணீர். விலையேற பெற்றதல்ல, வெகு தூரம் போய் எடுக்க வேண்டியதல்ல, காடுகளில் தெரிந்து பறித்து கொண்டு வர வேண்டிய திராட்சை பழங்கள் அல்ல, தேடி தெரிய வேண்டிய வேலை அல்ல. கிட்ட இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து தண்ணீரில் ஊற்று, இந்த ஜாடியில் ஊற்று. அற்பமான காரியத்தை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவர். நீ எந்த பிள்ளையும் உன் வீட்டில் உதவாது, இது நடக்காது, ஒன்றுக்கும் உதவ தள்ளுகிறாயோ அந்த பிள்ளையை கர்த்தர் கரத்தில் எடுத்து மேன்மை ஆக்குவார். ஆகவே எதையும் அற்பமாக எண்ணாதீர்கள். தண்ணி அற்பமானதுதான். அதை தேவன் கரத்தில் எடுத்த அற்புதமான திராட்சை ரசமாக மாற்றினார். ஆகையினால் அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே சில சமயத்தில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் அற்புதத்தின் வாசல்களாக மாற்றுவார். சாதாரணமான காரியங்களை சந்திக்கிறீர்கள், ஆனாலும் தேவனோ அதை அற்புதமாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். திராட்சரசம் இல்லை என்று சொன்னதும் அங்குள்ள ஜனங்கள் எல்லாரும் முழங்கால் படியிட்டு இயேசுவுக்கு முன் நின்று காலையில் இருந்து 7 மணி நேரம் ஆராதித்தார்கள். அவரை பார்த்து 7 மணி நேரம் கர்த்தர் நல்லவர், வல்லவர், மாறாதவர், உத்தமமானவர், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று பாடி பாடி சுற்றி வந்தார்கள். கைக்குட்டைகளை நிறுத்தி சுற்றி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? என்ன சொல்லப்படுகிறது? 3 வார்த்தைகள், நீண்ட ஜெபங்கள் அல்ல, 3 வார்த்தைகள். அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. பிரியமானவர்களே, உதாரணமாய் பார்ப்போம். இப்போ என்னுடைய மகன் எபனேசர் இருக்கிறார். அவருடைய மகன் அஜய் எபனேசர் தன் தகப்பனிடத்தில் ஒன்றை கேட்க வேண்டும் என்றால், நட்சத்திரம் போல மின்னி கொண்டிருக்கிற என் தகப்பனே, கேட்டதை உடனே தருகிறவரே, மறுக்காதவரே, எனக்கு கொடுத்து உதவுகிறவரே, இத்தனையும் இந்த கட்சி கூட்டத்தில் பேசுறது போல அத்தனையும் சொல்லி எனக்கு நீர் ஒரு 10 ரூபாய் கொடுப்பீரானால் நான் காலமெல்லாம் உமக்கு நன்றியாக இருந்து இப்படி சொல்லுவார். தன் கேட்டவுடனே தன் தகப்பன் கொடுப்பார் என்று அறிந்ததுனாலே ஒரே வார்த்தை, அப்பா 10 ரூபாய் கொடுங்கள். இதுதான் எல்லா பிள்ளைகளும் அப்பாவிடத்தில் கேட்பார்கள். ஏனென்றால் we have a trust in our father. நம்முடைய அப்பா மீது நம்பிக்கை இருக்கிறது, கேட்டவுடனே தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனாலே ஒரே வார்த்தையில் கேட்போம், அப்பா தாருங்கள் என்று. நம்முடைய கர்த்தர் மீது நம்பிக்கை இருக்குமானால் 3 வார்த்தைகளிலே பரலோகத்தை அசைக்க முடியும். 3 சொட்டு கண்ணீரினாலே அவருடைய கரம் அசையும். நீண்ட நாட்கள் மன்றாடி கொண்டிருக்க வேண்டாம், நீண்ட நேரம் மன்றாட வேண்டிய அவசியம் இல்லை. என் கர்த்தரிடத்தில் சொன்ன சின்ன வார்த்தை அற்புதமான காரியத்தை செய்யும்.
ஆகின கருத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணினாலும் அது பரலோகத்தை எட்டி பிடிக்கும். கருத்தோடு ஜெபம் பண்ணினால் அதைத்தான் செய்தார் மரியா. அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று ஒரு சுருக்கமான விண்ணப்பம். ஆம் பிரியமானவர்களே, இப்போது எப்படி மரியாள் வந்து கேட்டார் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதல். ஆவியான சொல்லி இருக்கிறார், உன்னிடத்தில் பிறப்பது தேவகுமாரன் எனப்படும். அதே ஆவியானவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியினால் இந்த அறிவை அப்படி பெற்றிருக்கிறார். நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். 1 யோவான் 2:7. சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற 1 யோவான் 2:27 வாசியுங்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. தேவனது மகத்துவங்களையும் அடிப்படை காரியங்களையும் இந்த நிருபம் சொல்லுகிற காரியங்களை வேறு யாரும் சொல்ல வேண்டாம். யாரே சொல்வார்? அபிஷேகமே உங்களுக்கு சொல்லும். அதுக்காக யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டாம் என்ற அர்த்தத்தில் அல்ல. உங்களுக்கு வேண்டியதை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். நெருக்கமான நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவரிடத்தில் கேளுங்கள். மரியாளுக்கு ஆவியானவர் சொன்னது, இயேசுவிடத்தில் சொல். என்ன சொல்வது? அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. இதை மாத்திரம் சொல்லுங்கள். அருமையானவர்களே, அற்புதம் நடந்து முடிந்து விட்டது. இப்போது ஆண்டவர் பேசுகிறார். 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பிற்பகுதி. ருசி குறைந்ததை நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். அவர் இதுவரைக்கும் வைத்திருந்தது வெறும் பாத்திரம், எதையும் அவர் வைத்திருக்கவில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. சகல ஜனங்களுக்கு மத்தியிலும் அந்த புது மணமகனை கர்த்தர் கௌரவப்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த அற்புதத்தின் நோக்கம் என்ன? அவருடைய பிள்ளைகள் அவமானம் அடையக்கூடாது. இதுதான் இந்த முதலாம் அற்புதத்தின் நோக்கம். My children should not be put to shame. என்னுடைய பிள்ளைகள் வெட்கப்படக்கூடாது. என் அருமையானவர்களே, அநேக காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்கள். உங்களை சுற்றிலுமாயிருக்கிற ஜனங்கள் வந்து கேட்பார்கள், உனக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லையா? நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஜெபிக்கிறாய். உனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லையா? கர்த்தருடைய நாளில் நடக்கும். ஜனங்கள் சிரிக்கிறார்கள். நீ தலை குனிந்து நிற்கிறாய், சங்கடத்தோடு இருக்கிறாய். என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கவில்லை, என்னாலே ஒரு திருமண அழைப்புதலை கொடுக்க முடியவில்லை, எனக்கு வேலை கிடைத்திருக்க சொல்ல முடியவில்லை, நான் சுகமாக இருக்கிறேன் என்பது சொல்ல முடியவில்லை. நெருக்கமும் பாரமும் கவலையும் என்னை நெருக்குகின்றன. இந்த காலம் இப்போது கர்த்தர் சொல்லுவார், நீயோ உனக்கோ நல்ல சந்தர்ப்பம் இதுவரைக்கும் காத்திருந்ததே. உனக்கு ஒரு நல்ல மணமகள், நல்ல மணமகன் இதுவரைக்கும் காத்திருந்தாரே என்று கர்த்தர் சொல்லுவார். உனக்கு இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு காத்திருந்தது என்று கர்த்தர் சொல்லுவார். அற்புதங்களை கர்த்தர் காரணம், நீ வெட்கப்படக்கூடாது என்பதற்காக, நீ தலை குனிந்து இருக்கக்கூடாது. சுற்றிலிருமாயிருக்க ஜனங்களுக்கு மத்தியிலே நீ தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்கு இந்த அற்புதத்தை செய்த தேவன் உன் வாழ்க்கையிலும் இந்த அற்புதங்களை செய்வார்.
நீர் அவரை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை உமது கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.